பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய கிருபையினாலே இந்த நல்ல நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் திருப்பூர் பட்டணத்திலிருந்து தேவ ஊழியர் ஐயா ஸ்டீஃபன் ராமநாதன் அவர்கள் நம்மத்திலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறார். அவரை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பூரில் நியூ ஜெனரேஷன் பாஸ்டர் ஃபெலோஷிப் அதிலே சேர்மேனாக இருக்கிறார். கடந்த 40 ஆண்டுகளாக தேவனுக்காக அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவர் தன்னுடைய சிறு சாட்சிகள் மற்றும் தொடர்ந்து தேவ செய்தியை நம்மத்திலே கொடுக்க வந்திருக்கிறவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லாம். God bless you, Pastor. Thank you. Praise to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வாய்ஸ் கிடைக்குதுங்களா? போதுமான அளவு clear, Pastor. Very clear, very clear. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவரையும் ஒருவேளை நீங்க என்ன பாக்குறீங்களா அல்லது என்னுடைய குரலையாவது கேட்கிறீங்களா? அந்த அந்த ஒரு மகிழ்ச்சியின் வேலையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அருமையான பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இதற்கு அவர்கள் ஒரு கருவியாக இருந்ததுனால முதலாவது ஆண்டவருக்கு மகிமையும் அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னை பற்றி ஒரு சில அறிமுகங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்தில பிறந்தவன். என்னுடைய நேட்டிவ் காரைக்குடி. அந்த பகுதியில வைராக்கியமான இந்து குடும்ப அந்த பாரம்பரியங்கள்ல நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் நான் பள்ளி பருவத்திலே ஏறத்தாழ 11வது படிக்கிற பொழுது என்னுடைய நண்பர் ஒருவரும் நானும் உலக பெருமக்கள் 4 என்று சொல்லப்படுகிற ஒரு நான் டீடைல்டு புஸ்தகம், அதாவது துணைப்பாட புத்தகம், அத ஒரு கடையில பொட்டணம் கட்டுறதுக்காக விற்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகத்தை நாங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல படிச்ச அந்த அனுபவத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அதாவது புத்தர், இயேசு, காந்தி, நபிகள் நாயகம் ஆகிய 4 பேரை பற்றி அதுல போடப்பட்டிருந்தது. ஆனால் அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்லறை மாத்திரம் இன்னும் திறந்திருக்கிறது. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த பாடப்புத்தகத்துல போடப்பட்டிருந்ததை பார்த்த போது எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் வேறு விதமா இருக்கிறது, ஆனால் இவருடைய வாழ்க்கை, இவருடைய போதனை, அது போக இவருடைய மரணம் கூட வித்தியாசமா இருக்குதுங்கிற ஒரு அந்த ஒரு பாயிண்ட்ல நாங்க ஈர்க்கப்பட்டு அப்புறம் அதை தொடர்ந்து சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்க, அதை தொடர்ந்து இந்த சத்தியங்களை ஜெபிக்கிற இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தி அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிற அந்த சத்தியத்தை அந்த மாணவ பருவத்தில 11வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் என்னிலே, என் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டுடைய பிள்ளையாய் நம்ம ரட்சித்து அதற்கப்புறம் உலக நன்மைகளையும் நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். ஆகவே நான் காலேஜில் திருப்பூர்ல சிக்கண்ணா காலேஜில் படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு தேவ ஊழியர்கள் அவங்க வீட்டுக்கு நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாள் போவோம். அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அங்கே அப்படி இருந்தபோது ஒரு தபால் அலுவலகத்திலே மத்திய அரசு பணி காலியிட அந்த விளம்பரம் போடப்பட்டிருந்தது. நான் ஜெபம் பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பிற்பாடு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அவர்கள் கேட்டிருந்தது 9 பேரை செலக்ட் பண்ணுவதற்காக விண்ணப்பத்தை வரவேற்றிருந்தார்கள். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல 13 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அதுல பார்த்தா என்னுடைய பெயர் தான் 13வது பெயர். ஆகவே
ஆண்டவர் பாருங்க கிருபையாய் என்னோட சேர்த்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னை எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்ததுனாலே அந்த வேலை வாய்ப்பை கொடுத்தார். ஆகவே அதிலிருந்து நான் காலேஜ் ஸ்டடீஸை நிறுத்திட்டு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஏறத்தாழ 29 ஆண்டுகள் நான் அதில் பணியாற்றினேன். போஸ்ட் மாஸ்டராக நான் பணி பெற்று நான் ஆண்டவர் என்னை அழைத்ததினாலே நான் அந்த ஊழியத்துக்காக வந்தேன். இடையிலே நல்ல ஒரு தேவ பிள்ளைகளுடைய சபையினுடைய ஐக்கியம் கிடைத்தது. அது போக பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் அண்ணன் எஸ்ஏகே பிரான்சிஸ் அவர்களுடைய தொடர்பு 1988 87 எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே அவரோடு ஒரு நல்ல உறவு, அப்போ அவருடைய ஊழியங்களோட ஒரு நல்ல ஐக்கியம், அந்த ஆசீர்வாதங்களில் நாங்களும் ஒரு பங்காளிகளாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகவே இங்க ஆண்டவர் அழைத்த போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை பார்க்க வைத்திருக்கிறார். இன்னும் பல ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமாய் இல்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு எகிப்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான். அப்போ அவன் தன்னுடைய தகப்பனையும் சகோதரர்களையும் அந்த சந்ததியார் முழுவதையும் எல்லாரையும் இங்க கூட்டி வந்து எகிப்திலே அங்கே அனைவரும் அந்த பஞ்சத்திலிருந்து காக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டு ஒரு கோசேன் தேசத்திலே செழிப்பாய் மேன்மையாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த 48ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம், உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்போ நீங்க அந்த டைமிங் அப்ப பாருங்க அதுல சரி. ஆகவே அவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்ராயிம் மனாசே தான் மூத்தவன், எப்ராயிம் இளையவன். ஆகவே கற்றுக் கொடுத்த பிள்ளைகளை அவர்களுடைய தாத்தா தன்னுடைய தகப்பனிடத்திலே யோசேப்பு அழைத்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது. முக்கியமான சந்தர்ப்பம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில அவன் தன்னுடைய குழந்தைகளை யோசேப்பு அழைத்து வந்தான். அங்கே யாக்கோபு அந்த பேர குழந்தைகளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் ஒரு கடைசி காலத்துல இருக்கிறோம். இன்னும் சில வருஷங்கள் அல்லது சில மாதங்கள், இவ்வளவுதான் ஆண்டுடைய வருகை இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றன. அப்போ அவர் வருகிறதுக்கு முன்னாடி ரட்சிப்பு ஜனங்கள் நடுவில் இன்னும் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த ரட்சிப்பு அவர் வருக வரைந்தான். அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, அதற்கப்புறம் ஊழியம் இல்லை, அதற்கப்புறம் வல்லமை இல்லை, அதற்கப்புறம் சுவிசேஷம் இல்லை. ஆகவே முக்கியமான இந்த சந்தர்ப்பத்துல நாமும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த முக்கியமான சந்தர்ப்பத்துல நீங்க வர்றதுக்கு முன்னாடி டைம் முடிந்தது அப்படிங்கிற அந்த 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 எல்லைக்கு முன்னாடி நாங்க இந்த பூமியில திரள் ஜனங்களை ரட்சிக்கிறதற்கும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் உங்க நாமம் மகிமைப்படுகிறதற்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி அந்த யோசேப்பை போல நாமும் வந்திருக்கிறோம் தேவ பிரசன்னத்திலே. நிச்சயமாகவே அந்த முக்கியமான சந்தர்ப்பத்திலே அந்த ஆசீர்வாதத்தை யோசேப்பு நினைத்தபடியே தன்னுடைய தகப்பனிடத்தை பெற்றுக்கொண்டார். சரி, ஆண்டவர் இந்த வேலையில இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். கொடுக்க
ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் கொடுக்கிறார், நாம் இப்பொழுது அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எஸ், அந்த யோசேப்பு தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதம் அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பின்னாடி விளங்கினது. அதுபோல இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தேவ ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். பிதா நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறதில்லை, பிரியமாய் இருக்கிறார். ஆகவே நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ நம்ம அதுல பார்க்கும்போது இங்கே நாம வாசித்த அந்த காரியத்துல இப்போ யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து தகப்பனாருடைய அந்த கட்டிலே அமர்ந்திருக்கிற அவருடைய கால்களுக்கு நடுவிலே 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து விடுகிறார். அப்போ அவர்களை யாக்கோபு தாத்தா ஆசீர்வதிக்கிறார். அப்போ யோசேப்பு தன்னுடைய மூத்த மகன் தன்னுடைய தகப்பனுடைய வலதுகைக்கு நேராக இருக்கும்படியாக அவனை அதுக்கு நேரா வச்சுட்டு, தகப்பனுடைய இடதுகைக்கு நேராக இளைய மகன் எப்ராஹிம் இருக்கும்படியாக அப்படி கொண்டு வந்து விட்டு ஆசீர்வதிக்க விடுகிறான். நம்ம பார்க்கிறோம், அதுல 10வது வசனம் பார்க்கிறோம். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாது இருந்தது. ஆனால் பிள்ளைகளை அணைத்து கொண்டான், கையில தொட்டு பார்த்து அணைத்து கொண்டான். சரி, அப்போ கண்ணு பார்க்க முடியல, அவனை கேட்கிறான், இது யாரு அப்படின்னு கேட்கிறான். அப்போ யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு இந்த தேசத்திலே கொடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே யாக்கோபுக்கு அந்த அப்போ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு தன்னுடைய வலது கரத்தை தன் முன்னாடி தன்னுடைய வலது கரத்துக்கு நேராக இருக்கிற அந்த மனாசையின் மேல வைக்காமல் அவன் என்ன பண்ணுகிறான், கைய மாத்தி மனாசே எப்ராஹிம் மேல வைக்கிறான். தன்னுடைய இடது கையை மூத்த பேரனாகிய மனாசே மேல வைத்து ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிச்சாச்சு. அப்போ ஆசீர்வாதம் சொல்லி கொண்டிருக்கிற அந்த வேலையிலேயே யோசேப்பு, இல்ல மூத்த மகன் மேலதான வலது கரம் இருக்கணும், வலது கரத்தின் ஆசீர்வாதம் தானே சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரிய அந்த விசேஷித்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அந்த மூத்த மகன் வழியாகத்தான் வரும். ஆம், இளைய மகனுக்கு எல்லாம் பொதுவான ஆசீர்வாதம். ஆனா மூத்த மகனுக்கு அந்த தேவ ஆசீர்வாதம் அந்த லைன்ல தான் வரும். ஆகவே அது தமக்கு பிரியமில்லாதனால அப்பா கையை எடுத்து இந்த வலது கைய மனாசா மேல அப்படி மாற்றி வைக்கிறதுக்கு அவன் மாற்றி எடுக்கிறான். எடுக்கும் போது சொல்லுகிறான், அதான் நம்ம வாசிச்சோம், என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் அப்படிங்கிறான். அப்போ அப்படி சொல்லும்போது இந்த மாற்றி வைத்து ஆசீர்வதிக்கிற யாக்கோபு என்ன சொல்லுகிறார் சொன்னோம்னா, அவன் தகப்பனை தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். அப்ப பார்க்கிறோம், இல்ல யோசேப்புக்கு தெரிகிறது மூத்தவனுக்கு தான் அது ஆசீர்வாதம் என்று. ஆனால் அந்த உலக ஒழுங்குகள், அறிவுக்கு உட்பட்ட நிலைமையில இதுதான் சரி, இதுதான் செய்யணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை யோசேப்பு அங்க சொல்லுகிறான். ஆனால் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்னா, அது எனக்கு தெரியும் மகனே, அது எனக்கு தெரியும், ஆனால் நான் இப்பொழுது இவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன், இவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற தேவனை பார்க்கிறேன், தேவனுடைய கரத்தை பார்க்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வலது கரத்தை பார்க்கிறேன், தேவன் அவருடைய வலது கரத்தை இதோ இளையவன் மேல வைக்கிறார், ஆகவே நானும் என்னுடைய வலது கரத்தை இளையவன் மேல் வைக்கிறேன் என்று சொல்லி, அப்போ சரீர பிரகாரமான கண்கள் மங்களாயிருந்த அந்த யாக்கோபுக்கு ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாயிருந்தது. அந்த அந்த காட்சி பாருங்க,
தேவன் என்ன செய்கிறார், தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிற காட்சி அங்க யாக்கோபுக்கு தெரிந்தது. அது மாத்திரமல்ல, சந்ததிகள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனுடைய சந்ததிகள் எப்படி இருக்கும் என்று தேவன் பார்க்கிற அந்த பார்வை இப்பொழுது யாக்கோபுக்கு அதே காட்சி காணப்படுகிறது. அந்த பார்வை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் சொல்லுகிறார், இது எனக்கு தெரியும் மகனே, நீ சொல்ற ஒழுங்கு எனக்கு தெரியும், அறிவுபூர்வமாக நீ யோசிக்கிறது அது பழக்கமா அதுதான் சரி, முறையின்படி அது சரிதான். ஆனா இல்ல, தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி இப்ப நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே இளையவன் மீது தன்னுடைய வலது கரத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறதை பார்க்க. சரி இருக்கட்டும். இப்போ இந்த இளையவனுடைய அந்த நிலைமையை நாம நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். எப்ராயிம் இளையவன், இப்பொழுது அவன் மீது வலது கரம் வைக்கப்படுகிறது. இப்பொழுதும் இப்ப இந்த செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் தேவ ஆவியானவர் அவருடைய வலது கரத்தை நம் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக வருகிறது என்றால் அந்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வருகிறது. அதை அப்படியே நமக்கு கொடுத்து கொண்டு நம் மீது அந்த ஆசீர்வாதங்கள் இறங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே நம் மீதும் அவருடைய வலது கரத்தை தேவன் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் அறிவோம், அதை நாம் உணர்வோம், அதை நாம் அங்கீகரிப்போம், அதை விசுவாசிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். அப்போ இப்ப எப்ராஹிமினுடைய அந்த ஆசீர்வாதம் பாருங்க, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது. ரொம்ப தெரியாது, ஆனா கொஞ்சம் தெரியுது. என்ன தெரியுது? அப்பா இப்படி சொல்றாரு, தாத்தா இப்படி சொல்றாரு, இப்படித்தான் ஒழுங்குங்கிறாங்க. அண்ணன் மூத்தவன் தான், மூத்தவனுக்கு தான் நல்ல பெரிய ஆசீர்வாதம், நமக்கு அடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனால் இப்பொழுது அது மாற்றி வலது கரம் என் மேல வைக்கப்படுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, எப்ராயிம் மீது வைக்கப்பட்ட அந்த வலது கரம் மனாசேக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் மீது கொண்டு வந்து கொடுத்தது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். அவர் நமக்காக சிலுவையில சாபமானார். நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமானோம். கலாத்தியர் 3:15-16 நாம் அதை வாசிக்கிறோம். அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவன்களாக்கப்பட்டோம். அவருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது மாற்றி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கா அப்படின்னு ஆச்சரியத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அவன் எவ்வளவு நன்றி சொல்லி இருந்திருப்பான், எவ்வளவு மகிழ்ந்திருப்பான் எப்ராஹிம். அதை போலவே நாமும் ஆண்டவர் நமக்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டார், பாவமில்லாத அவரை பாவம் ஆக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவரை பாவமாக்கி நம்மை தேவனுடைய நீதி ஆக்கினார் பரமபிதா. அவருடைய ஆசீர்வாதங்கள் தான் நம் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி நம்முடைய நீதி, அவருடைய ஞானம் நம்முடைய ஞானம், அவருடைய அந்த பிள்ளை தேவகுமாரன் என்கிற உரிமை நம்முடைய உரிமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய சுபாவம் சகலமும் நமக்கு சிலுவையிலே அவருடையது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரே நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள மகிழலாமா, அவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. எப்ராஹிம், ஆண்டவரே யாருக்கோ போக வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி அவன் அதை பெற்றுக்கொண்டு நன்றி சொன்னது போல, ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து எங்களை இதுவரைக்கும் நிறைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரப்படவும் வந்தேன், என் நாடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார அந்த வார்த்தையின்படி அவருடைய ஜீவன் எங்களை வாழ வைக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனுக்கு நன்றி செலுத்தி இப்படி நம்மை நேசித்து இப்படி ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு தானே இருக்கிறார். நம்மை இப்பொழுது பார்க்கிறார். நம்ம சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். அறிவு காண்கிறதை விட ஆவியில் அவர் பார்த்து எதிர்காலங்களை காண்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு அவர் நாத்தான் வேலுக்கு சொன்னாரே இல்லையா? அங்க அத்திமரத்துக்குள்ள பார்த்துட்டேன்னு சொன்னதுல நீ ஆடி போயிட்ட, ஆனா எதிர்காலத்துக்குள்ள பார்க்கிறேன், இதிலும் பெருசு பெருசா இருக்கு, நிறைய நிறைய இருக்கு, அதை என் கண்கள் காணுகிறது. என் கண்கள் காணுகிறது ஒன்றும் பெருசு இல்ல, உங்க கண்களையும் காண வைப்பேன் என்று நாத்தான் வேலுக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்லலையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய நிறைவேறுதலை பாருங்க. நீங்க என்னாகும் 1:33 2:21
இவர்களுடைய அந்த யுத்த வீரர்களுடைய எண்ணிக்கை எண்ணப்படும் போது அங்க மனாசேயினுடைய கோத்திரத்துல யுத்த வீரர்களுடைய எண்ணிக்கை 1:33 நம்ம வாசிக்க முடியுமா? எஸ் பாஸ்டர். யோசேப்பின் குமாரரில் எப்பிராயிமுடைய புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தம் புறப்பட்ட புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது எப்பிராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். மனேசேயின் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 20 வயது முதல் யுத்தத்திற்கு புறப்பட்ட புருஷர்கள் எண்ணப்பட்ட போது மனேசேயின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். 30,000. பாருங்க இவன் இதுல 1:33 1:32 33 நம்ம வாசிச்சோம். அதே மாதிரி 2:21 2:19 இதே காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா அங்க ஆவியில் கண்டு சொல்லப்பட்டது நிறைவேறியதா இல்லையா? ஆண்டவர் எதை பார்க்கிறாரோ, ஆண்டவர் அவருடைய வசனத்துல எதை சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும். அது நிச்சயம் நிறைவேறும். அறிவை நாம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டியதில்லை. சூழ்நிலைகள் ஆண்டவருடைய அந்த வசனத்துக்கு கீழே அடங்கியாக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நிறைவேறும். ஆமருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறியதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி உபாகம் 33:17 நாம 33:17 உபாகமம் 33:17 நாம பாக்குறோம். அங்க அவன் அலங்காரம் 12 கோத்திரங்களுக்கும் உரிய சொல்லுகிறார். எஸ், அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளால் ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்களை மட்டும் முட்டி துரத்துவார்கள். அவைகள் எப்பிராயிமின் 10,000ங்களும் மனேசேயின் 1000ங்களுமானவைகள் என்றான். பாருங்க, அப்போ மோசேயும் ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த இடத்துல ஆவியானவரால் நிறைந்து கர்த்தருடைய அந்த அந்த பார்வையை, அந்த சந்ததிகளை குறித்த பார்வையை உடையவனாய் சொன்ன வார்த்தைகளை நீங்க பாருங்க. அப்போ யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்கள் தான் சொல்லப்படுது. அவருடைய குமாரர் அவங்கதான் அந்த கொம்புகள் அதனால அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. அப்போ அவைகள் எப்பிராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களும் ஆனவைகள். அங்க பாருங்கள், எப்பிராயிமின் 10,000ங்கள். தம்பியினுடைய ஆசீர்வாதங்கள் 10,000, 10,000. அண்ணனுடைய 1000ங்கள், thousands and 10,000s. ஆமா, அப்ப பாருங்க. அப்ப நம்ம இதுல என்ன கவனிக்கிறோம்? ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு சொன்னாரானால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்ததானால் அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். சகலமும் அந்த வார்த்தையோடு இணைந்து கொள்ளும். ஆகவே நாம் தைரியமா இருப்போம். நம்மை அழைத்தவர், அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றிலேயும் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதுக்கு மாற வேண்டிய அனைத்தும் மாறியாக வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். ஆகவே அதை நம்ம அதுல பாக்குறோம். நீங்க அதுல நம்ம 48:20 நாம் ஆதியாக 48:20 இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தார். நம்ம இப்ப வாசிச்ச போதும் கூட எப்பிராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களும் தான் மோசே ஆசீர்வதிக்கிறார். அப்ப பாருங்க, அப்ப எப்பிராயிம முன்னாடி கொண்டு வந்துட்டார். அருமையானவர்களை, நாம சூழ்நிலைகளிலே, பிறப்பிலே, இதுவரைக்கும் நடந்த சில காரியங்களிலே நாம் பின்தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வலது கரத்தை நம் மீது வைக்கிறார். நம்ம முன்னாடி கொண்டு வருகிறார். நீதான் ஃப்ரண்ட்ல இருக்க வேண்டும் என்று நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வருகிறார். ஃபர்ஸ்டுக்கு கொண்டு வருகிறார். நீ வாளாகாமல் தலையா. அப்போ
கீழாகாமல் மேலாகாமல் சொல்லையா அந்த ஆசீர்வாதம், அந்த வலது கரத்தின் ஆசீர்வாதம். ஆகவே எப்ராஹிம் அனுபவிச்ச இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யாக்கோபனுடைய அந்த காரியத்துல பார்த்தோம். யாக்கோபனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது, மாம்ச கண்கள் மங்களாயிருந்தது. ஆம் அருமையானவர்களே, நம்ம அறிவுபூர்வமாக நம்ம வாழ்க்கையை நடத்த கூடாது, அது அவசியம் இல்லை. நாம் ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார். ஆமா, நாம தேவன் ஆவியா இருக்கிறார், நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியில் தான் நாம சகலத்தையும் செய்யணும். அத நம்ம பாக்குறோம். அப்போ நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த காட்சி தான் காட்சி, வேற காட்சி எல்லாம் மாறி போகுது இல்ல, வேற கணிப்பெல்லாம் மாறி போகுது இல்ல, வேற நடப்பெல்லாம் மாறி போகுது இல்ல. ஆனா ஆண்டவர் காட்டுகிற அந்த காட்சி தான் காட்சி. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நாம் அப்படி அந்த பார்வையிலேயே நாம வாழ வேண்டும். நம்ம மறுபடியும் பிறந்த போது ஆண்டவர் நம்மளை அவருடைய ஜீவன் நிறைந்த பிள்ளைகளாய் நம்மை அடைய வச்சார். ஆமா, அவரை மாதிரியே, கிறிஸ்து மாதிரியே, ஆதாம் மாதிரி அல்ல. அடைந்த போது நாம் கிறிஸ்துவ போலவே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆரம்ப காலங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தவறு வந்தாலும் எவ்வளவு பெருசா நமக்கு அப்ப தெரியலையா? தெரிஞ்சிச்சு தானே. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆவிக்குரிய கண்கள் பிரைட்டா இருந்துச்சுன்னு அர்த்தம். ஆமா, அப்போ மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய கண்கள், காண்கிற கண்களைத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம அந்த காட்சியை எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ளுகிறோம், பிரகாசமாக ஆக்கி கொள்ளுகிறோம், அதை மெயின்டைன் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா ஆவிக்குரிய பார்வை என்பது மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் பிறப்புரிமை. அது கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அந்த பார்வையிலே நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாம இன்னொரு வசனம் பார்க்கிறோம். பிசாசு என்ன பண்ணான்னா மனக்கண்களை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ குருடாக்கினான்னா என்ன அர்த்தம்? குருடாக்குறதுக்கு முன்னாடி அது பார்த்துட்டு இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா ஆவிக்குரிய பார்வை நம்முடையதுதான், நமக்கு உண்டானதுதான், நமக்கு மறுபிறப்படைந்த போது நமக்கு கொடுக்கப்பட்டதுதான், அது நம்முடையதுதான், இன்றைக்கும் அது நமக்கு சொந்தம் தான். கொஞ்சம் நம்ம மைண்ட டியூன் பண்றதுல, கரெக்டா டியூன் பண்ணி அதுல நிலைத்து இருக்கிறதுல, அதுல கரெக்டா நிலைத்திருந்தா அந்த பிரகாசமான பார்வை இன்னைக்கும் எல்லா காரியங்களை குறித்தும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதுதான் உண்மை. சரி, இப்போ அதுல இருக்கக்கூடிய மேன்மைகளை சிலதை பார்ப்போம். எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரியன் தண்டுகள் பட்டணத்தை சுற்றி கொண்டது. வேலைக்காரன் சொல்றான், ஐயோ ஆண்டவனே என்ன பண்ணுவான், போய் வெளியே போய் பார்த்துட்டு சொல்லுகிறான். ஆனா எலிசா உள்ளேயே இருந்து கொண்டு, வெளியே எந்திரிச்சு வரவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அங்க உள்ளேயே இருந்து கொண்டு சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன் ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தான். ஆவிக்குரிய அந்த மலை முழு, அது பட்டணத்தை சுத்தி ஒரு ரவுண்டு தான் இந்த சீனியத்தை தண்டுகள் போட முடிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு தான் படை. ஆனா அந்த மலையின் மேல் இருந்த அந்த பட்டணத்துல மலை முழுவதும் எத்தனை ரவுண்டு? 100 ரவுண்டா இருக்கும். டாப்ல இருந்து கீழே வரைக்கும் ரவுண்டு போட்டா எத்தனை ரவுண்டு போடுறது? அத்தனை ரவுண்டு. அங்க அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள், அத அங்க ஆவியிலே பார்க்கிறார் எலிசா. அப்ப அப்படி அவ பார்த்த போது என்ன நடந்ததுன்னு தெரியலையா? அது ஒரு யுத்தம் தான், ஒரு தனி மனிதனுக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் செய்த யுத்தம். ஆனா அந்த யுத்தம், அதுல யார் ஜெயிச்சாங்க? எலிசா தான் ஜெயிச்சார். பாருங்க, ஒரு ஜாலியா, ஒரு விளையாட்டா அந்த யுத்தத்துல எவ்வளவு அழகா ஜெயிக்கிறான். காரணம் என்ன? ஆவியில் ஆண்டவரோடு, கர்த்தரோடு. ஆமா, அப்போ ஆவிக்குரிய பார்வை. அப்ப அவன் பின்னாடி பண்ணினதை நாம பாக்குறோம். இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்கிறான். அத்தனை பேருக்கும் கண்மயக்கம் உண்டாக்கிட்டு, எங்க போறேன், ஏன் போறோம், எதுக்கு போறோம்னு தெரியாம, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு போகும்போது பின்னாடியே போறான். அங்க போய் ராஜாட்ட கொண்டு போய் அரண்மனையில போய் கண்களை திறக்கும்படி அங்க ஜெபிக்கிறான், அல்லது அவங்களை கண்களை திறக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க மேல சொல்லுகிறான். அப்போ கண்கள் திறக்கப்படுகிறது.
கண் திறக்கப்பட்டவன் தாங்க மற்றவருடைய கண்களை திறக்க முடியும். ஆவிக்குரிய நிலைமையில நம்முடைய கண்கள் பிரகாசமா இருந்தாதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். கண் குருடாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நம் மூலமாக ஆவிக்குரிய அந்த வெளிச்சம், அந்த பார்வை, கர்த்தரை அறிகிற அறிவு நம் மூலமாக நதியாய் பாயும். ஆம், அனனியா நாம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 9 சவுல இப்ப குருடாக்கப்பட்டிருக்கிற கண் பார்வையை பார்க்க முடியாதிருந்த அந்த சவுல தொட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் கண்களை திறக்கும்படிக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அவனும் தரிசனம் கண்டான். யாரு? சவுலும் தரிசனம் கண்டான். அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவன் தன்னிடத்துல வரவும் அப்போ ஜெபிக்கவும் அவன் கண்களை திறக்கிறதுக்காக ஜெபிக்கவும் அவனும் தரிசனம் காண்கிறான். இவனுக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, அனனியா அவன் ஆவிக்குரிய கண்களை உடையவன். அவன் தரிசனம் பார்த்தான். ஆமா, ஆண்டவருடைய அந்த காரியங்களை அறிந்து அப்படிப்பட்டவன் தான் போய் சவுல கண்களை திறக்கிறான். ஆமா, பாருங்க. அதே மாதிரி பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபத்தை கோரணும்னு அங்க ராஜா புரஜாதி ராஜா அவனை காசு கொடுத்து கூலி கொடுத்து கனப்படுத்தி எல்லாம் பண்ற, நீங்க சபிங்கன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியாய் இருந்த அந்த பிழையான்ட்டு சொல்லும் போது அவன் போறான், மேல பார்க்கிறான். ஆனா அங்க அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் அந்த என்னாகமத்துல 24:3-4 எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க சொல்லுகிறத பாரு. இஸ்ரவேல் எவ்வளவு அழகான ஜனம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அது பரம்பி பாய்கிற பெருகுகிற ஜனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த அந்த பார்வையில அவன் பார்த்ததை நம்ம பார்க்கணும். ஆகவே ஆவிக்குரிய பார்வை தாங்க உண்மையான பார்வை. ஆனா அந்த பிலேயம் காரியத்துல இன்னொரு காரியம் கூட நமக்கு ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டி இருக்குது. என்னன்னா, அவன் ஆவிக்குரிய கண்களினால் இஸ்ரவேலை பார்த்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா தன்னை பார்க்க மறந்து விட்டான். தன்னுடைய காரியங்கள் சரியா, தன்னுடைய பயணம் சரியா, அவன் கூப்பிடுறான்னு நான் போறேனே சரியா, காசு கொடுக்குறேன்னு சொன்னானே அது மேல எனக்கு ஆசை இருக்குதே சரியா அப்படின்னு அவன் அதே ஆவிக்குரிய கண்கள்னால தன்னை பார்க்க தவறி விட்டான். இருக்கட்டும். அப்ப பாருங்க, அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறந்த வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நாங்க யோவான் 9 ஆண்டவர் அந்த குருடனுக்கு கண் திறந்து அவனை ஆசீர்வதிச்சதை நம்ம பார்க்கணும். அப்ப அவன் சொல்றான் 9:30 அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்களுக்கு சொல்லுகிறான். யூதர்கள்லாம் சொல்றாங்க, இவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாது, நாங்க மோசேயினுடைய சீசர், மோசே தான் மேன்மையானவர்னு அவன் இவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு இவர் மேல, இயேசு ராஜா மேல விசுவாசமா இருக்கிற இவனுக்கு அவங்க என்னென்னமோ சொல்றாங்க குழப்பறதுக்கு. ஆனா இவன் தெளிவா இருக்கிறான். ஏன்னா அவன் சரீர கண்கள் மட்டும் திறக்கப்படல, அவனுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும். கிறிஸ்து யார் அப்படிங்கிறத தெளிவாய் தன்னுடைய ஆவியில அவன் அறிந்து கொண்டவனா சொல்றான். எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஆனா அவங்க சத்தத்தை விட இவன் சத்தம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, மேல இருக்குது. என்னங்க, அவரு பிறவி குருடைய கண்களை திறந்திருந்தும் அவர் எங்க இருந்து வந்தவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு எவ்வளவு போல்டா சொல்றான். காரணம் என்ன? அந்த அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. சரீர கண்களும் திறக்கப்பட்ட அதே வேளையில இவர் யார் என்று அறிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் இந்த பார்வைக்குள்ளாக பெருகுவோமாக. நீங்கள் காண்கிறவைகளை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளவைகள்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவர் இப்பொழுது நம்ம பார்த்து, நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த சத்தியம், இந்த கிறிஸ்து, இந்த மீட்பர் உங்களுக்குள் வசிக்கிற, உங்களுக்குள் வாழுகிற, உங்களை வாழ வைக்கிற, உங்களை காண வைக்கிற, உங்களை சகல விதத்திலும் நான் இந்த பூமியில வாழ்ந்தது போல உங்களை இந்த பூமியில உங்களையும் வாழ வைக்கிற என்ன நீங்க பாக்குறீங்க இல்லையா?
நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆவிக்குரிய பிரகாசத்தையும் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு நமக்கு இந்த நாள்ல அதையும் தருகிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் அடுத்தது யோசேப்பை சற்று நாம் கவனிக்கலாம். யோசேப்பு அங்க நாம 18வது வசனத்துல பார்க்கிறோம். சொல்லுகிறான் யோசேப்பு, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அதற்கு காரணம் என்னன்னா 17ல பார்க்கிறோம், எப்ராயிமனுடைய தலையின் மேல் வைத்ததை, தனது வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமனுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுக்கிறான். இப்ப பாருங்க, அது தனக்கு பிரியம் இல்லை, அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால் என்று நாங்க பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சில சமயங்களிலே நமக்கு பிடிக்கல, நமக்கு பிரியமா இல்லை, நம்ம ஒழுங்கின்படி அது இல்லை, நமக்கு எது சரின்னு தெரியுதோ அதன்படி இல்லை, வேற விதமாக காரியங்களை தேவன் நடப்பிக்கிறார் அப்படின்னு ஒருவேளை நாம பார்க்க வேண்டி இருந்தால், பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தால், அப்பொழுது ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத நாம சற்று கவனிக்க வேண்டும். பாருங்க, இப்ப யோசேப்பு தனக்கு பிரியமில்லைன்னு கண்டான், அது எடுத்தான். ஆனா அவங்க அப்பா, இல்ல அது எனக்கு தெரியும் மகனே, அது எனக்கு தெரியும், நான் பார்க்கிற ஆண்டவர் எனக்கு காட்டுகிற அந்த காட்சியை தான் நான் இங்க செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்ட்ராங்கா சொல்லவும் யோசேப்பு அப்படியே டவுன் ஆயிட்டார். ஓ அப்படியா, எனக்கு தெரியாத விதத்திலே இப்பொழுது ஆண்டவர் ஏதோ செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த யோசேப்பு யாக்கோபு சொன்ன அந்த காரியத்துக்கு தன்னை உட்படுத்தி சரி என்று அதோடு இணைந்து கொள்ளுகிறார். பிரியமானது, சில சமயங்கள்ல பிரியமில்லாமல் சில காரியங்கள் நடக்கலாம், நாம ஒத்துக்கொள்ள முடியாம இருக்கு, நம்முடைய பார்வையில இது இப்படி இல்லை, இப்படி இருந்தா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம உறுதிப்படுத்தும் போது நாம என்ன பண்ணணும், நாம் அதோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் சாரால் சொல்லுகிறத பார்க்கிறார், கேட்கிறான், இந்த மாதிரி அடிமையும் அவருடைய குமாரனையும் அப்படின்னு சொல்லி கடினமாய் சொல்லுகிறார். அவன் தன்னுடைய மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு வருத்தமா இருந்தது, கஷ்டமா இருந்தது. பாஸ்டர் 2 minutes தான் இருக்கு பாஸ்டர், 2 minutes இருக்கு. ஓகே ஓகே முடிச்சாரு. ஓகே சரி, ஆகவே அதை வந்து அங்க ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதுக்கு இறங்கி வச்சு, யோனாவுக்கு பிரியமில்லை நினிவேக்கு போக, ஆனால் யோனா தேவனுடைய சித்தத்தோடு இணைந்தார். அதே மாதிரி யோவான் ஸ்நானனுக்கு இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அவனுக்கு சம்மதி இல்லை, ஆனால் அவன் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த லைனுக்கு அவன் வந்து. ஆகவே இந்த யோசேப்பை போல நாமும் ஆண்டவர் எனக்கு பிரியமில்லாம இருக்கு, எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவர் திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம உறுதிப்படுத்தும் போது அதோடு இணைந்து கொள்ளுவோம். ஆகவே இந்த நாளில எப்ராயிமின் ஆசீர்வாதம், அந்த முக்கியமான நேரத்துல கிடைத்த அந்த ஆசீர்வாதம், எப்ராயிமின் ஆசீர்வாதம், யாக்கோபினுடைய ஆசீர்வாதம், யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் ஆகிய இவைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் மீது அவர் கரம் இப்பொழுது இருக்கிறது. இப்ப எதெல்லாம் தியானிச்சோமோ அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவைகளில் களி கூறுவோம், அவைகளில் நிலைத்திருப்போம், அவைகளை சுதந்திரித்து இன்னும் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் ஆவிக்குரிய வாழ்வையும் ஊழிய வாழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless. Thank you பாஸ்டர். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே கூட அருமையான செய்தியை கொடுக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். ஐயாவை நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து சொல்லுகிறேன். பாஸ்டர், நம்ம மீண்டுமாக கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு முறை இது போல இன்னும் அருமையான செய்தியை கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே கொடுக்கப்பட்ட செய்திக்காய் ஆண்டவரே, தேவதாசரை மட்டுமாய் நீர் உடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தி இந்த நாளிலும் அவருடைய செய்தியை அநேகர் கேட்க நீர் கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, எப்படி
எப்பிராயிம் மனேசே என்று சொல்லும்படியாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. அதை போல இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய எங்களுக்கு கிடைக்க நீர் கிருபை செய்தீரப்பா. ஆண்டவரே, அது மகத்துவமா